தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026ஓட ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். இப்போ என்னன்னா திமுக, அதிமுக தொகுதி பங்கீடு, எத்தனை சீட்டுகள் கொடுப்பாங்கன்னு சொல்லி திமுக சைடும், எத்தனை சீட்டுகள் ஒதுக்க போகிறோம், எந்தெந்த தொகுதியில் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்ற தலைவலியோட அதிமுகவும் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் சீமான் அவர்கள் அவருடைய செயற்பாட்டு வரைவெல்லாம் கொடுத்துட்டு அவர் கட்சி வேலைகளை 204 தொகுதிக்கும் வேட்பாளர் அறிவிச்சுட்டு அடுத்து பிரச்சாரத்துக்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் ஏன் இன்னும் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னு திடீர்னு நேற்று நைட்டு 7 மணி போல தனி விமானத்தில் மும்பை கிளம்பி போறாரு. போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே அவர் எதற்காக மும்பை போகிறார், அதுவும் கட்சி நிர்வாகிகள் யாரையும் கூட்டிட்டு போல, கட்சி சம்மந்தப்பட்டவங்க யாரையுமே கூட்டிட்டு போல, கேட்டால் தனிப்பட்ட காரணம் அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்னவா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஏகப்பட்ட கதைகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் ஜனநாயகன் படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்காக போகிறாரு. இன்னொன்று சென்சாரில் நிறைய கட் பண்ணிட்டாங்கல்ல, அதை ரீஷூட் பண்ணுறதுக்காக வேறு காட்சிகளை மாற்றுறதுக்காக போகிறாருன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை போகிறதுக்கு ரீசனே அவர் அமித்ஷாவை சந்திக்க போறாரு. குறிப்பாக தொழிலதிபர் அம்பானி அவர்களை சந்திக்க போறாரு. எதற்காக சந்திக்க போறாரு அப்படின்னு கேட்டா, இப்போ அதிமுக ரீதியா அப்படியே தூது விட்டு பார்த்தோம், பாஜகக்குள்ள என்டிஏக்குள்ள விஜயை கூட்டிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்படி இல்லாம ஒரு ரகசிய சந்திப்பா அம்பானிட்ட பேசி அப்படியே அமித்ஷா உள்ள கொண்டு மும்பையில் ஒரு சின்ன மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணிடலாம், அரேஞ்ச் பண்ணி விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வந்துடலான்னு ஒரு பிளான் பண்ணதாக சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்ல இருந்து இப்போ வரைக்கும் கூட அதான் போயிட்டுருக்கு. கடைசியில் இப்போவே பார்த்தா அது இயக்குனர் அட்லியோட ஒரு இல்லத்தில் நடக்கக்கூடிய இந்த வளகாப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த வளகாப்பு விழாக்காக தான் அவர் போயிருக்காரு அப்படிங்கிறத இப்போ ஃபோட்டோஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு தான் போயிருக்காரு, அதுக்கு தான் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஆதரவாளர்கள், திமுக அனுதாபிகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் நிறைய இடங்கள்ல இதை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் தாவேக்காவுக்கு ஓட்டு போடுறது பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான். ஒருவேளை தாவேக்கா இது தேர்தலுக்கு அப்புறமா அதிமுக பாஜக ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு முக்கிய ஃபேக்டராக தாவேக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கண்டிப்பாக விஜய் அவர்கள் பாஜகவிற்கு தான் அவருடைய ஆதரவு கொடுப்பாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ நீங்கள் போடுற ஓட்டு எல்லாமே தாவேக்காவுக்கு போடுற ஓட்டு எல்லாமே பாஜகவுக்கு போடுற ஓட்டு மாதிரின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக ஆதரவாக பேசியிருக்கக்கூடிய நிறைய பேர் ட்விட்டரில் போட்டுட்ருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னா, இஃப்தார் நோன்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் எந்த கூட்டணிக்கும் போகிற மாதிரி கிடையாது, குறிப்பாக இந்த மதத்தை வைத்து பிளவுவாதம் பண்ணக்கூடிய யாரு கூடயும் கூட்டணி இல்லைன்றதை ஓப்பனாக அறிவிச்சிட்டாரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திமுகவோட ஒரு முழுமுதற் ஒரு விஷயம், அதாவது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு செல்வாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம். இப்போ அந்த பாஜக எதிர்ப்புங்கிற விஷயத்த விஜய் அவர்களும் கையில் எடுத்திருக்காரு. ஏற்கனவே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டி அப்படின்னும் போது இந்த இடத்துல ஒரு முக்கியமான நம்மளுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆயுதத்தை விஜய் கையில் எடுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னும் போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பாஜக கூட விஜய் போகிறாரு, பாஜக கூட விஜய் சேர போகிறாரு, இப்போ இல்லைன்னா கூட நம்ம தேர்தலுக்கு அப்புறம் போய் சேர்ந்துருவாருன்னு சொல்கிறதோட விளைவு தான் அவர் எங்கே கிளம்பி போனாலும் டெல்லி தான் போகிறாரு, மும்பை தான் போகிறாரு, அமித்ஷாவை பார்க்க தான் போகிறாரு. இப்போ பனையூர்லேருந்து பட்டணப்பாக்கம் வந்தால் கூட வர வழியில் காரில் அமித்ஷா இருந்தார், நீங்கள் பார்த்தீங்களா, அமித்ஷா கூட பேசிட்டு தான் போனார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, அதிமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணியை பற்றி பேசுகிறதுக்கும் தொகுதி பங்கீடுக்குமாக ஒவ்வொரு ஆளையும் கூட்டணி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கதைக்கு நம்ம அப்புறம் வருவோம். அங்கே அப்படி போயிட்டுருக்கு. எடப்பாடி அவர்கள் சென்னை இறங்கணும் சொல்கிறாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இதுக்கப்புறம் எந்த கூட்டணியும் கிடையாது, நம்ம தான் நாங்கள் தொகுதி பங்கீடுலாம் சீக்கிரம் பேசி வேட்பாளர் அறிவிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரு. இன்னொரு சைடு விஜய் சைடில் நிர்மல்குமார் சொன்னார், ஆதவர்ஜுனா சொன்னார், விஜயே ஓப்பனாக சொல்லிட்டாரு கூட்டணிலாம் கிடையாதுங்க, தனிச்சு தான் போட்டியிட போகிறோம், முதல் 60 பேர், இப்போ 60 பேர், மொத்தமாக 120 பேர் நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம், அடுத்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. பட் இருந்தாலுமே திரும்ப 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 தாவேகா பாஜக கூட ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதோட விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் மத்தியில் விஜய் பாஜகவோட ஆதரவு நிலைப்பாட்டை தான் இருக்காரு, நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க, தப்பி தவறி கூட நீங்கள் தாவேகா ஓட்டு போட்டுறாதீங்கன்றத திரும்ப 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 மனசில் புகுத்துற மாதிரி விஷயத்தில் பண்ணிகிட்டே இருக்காங்க.
இதில் வேற இந்த சிபிஐ, அந்த கரூர் சிபிஐ நேற்று பேசணும் இல்லையா, கரூர் சம்பவத்தில் நடந்ததெல்லாம் ஷூட்டிங் சொல்லிட்டு அது ஒரு பக்கம் ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இன்னமும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்குது, நாங்கள் வந்து சமர்ப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அதை வெளியிட்டாங்கல்ல, அவங்க தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. சார் நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆதாரம் என்ன தான் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மும்பையிலேருந்து விஜய் அவர்கள் இன்னும் வரல. ஆனால் நேற்று மும்பை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மும்பையில் போய் இறங்கணுன்னா ஒரே சவுண்டு, தளபதி விஜய் அப்படின்னு கத்துறாங்க. என்னடா அவர் எங்கேயோ போகிறாரு, இந்த மாதிரி மீட் பண்ண போகிறார், அமித்ஷா மீட் பண்ண போகிறாருன்னு பார்த்தா காரில் ஏறி போகும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரசிகர்கள் வந்து அவங்க சவுண்ட் கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் இவருக்கு மட்டும் ஏதாவது அவங்க கூட்டிடுறாங்க, செல்வாக்கு இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் நேற்று ட்விட்டரில் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ விஜய் எங்கே போகிறாரு, என்ன பண்ணுறாரு, அவர் தாவேக்கா கூட பாஜக கூட கூட்டணி வைக்க போகிறாரா இல்லையா, தேர்தலுக்கு அப்புறம் பண்ண போகிறாரா, இவ்வளோ நாள் வந்து என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா, தேர்தலுக்கு முன்னாடி கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் கடைசி நிமிஷத்தோட என்டிஏக்குள்ளே போயிடுவார் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிமுக பாஜக அந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக விஜய் அவர்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பார் அப்படின்ற இடத்துக்கு இப்போ நகர்ந்து போயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கே ஒரு வேளை வந்துட்டு நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படின்றது தெரியல. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. சரி, இதை பற்றி தான் மட்டும்தான் நீங்கள் பேசுவீங்களா, வேறு எதை பற்றியும் பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுக கூட்டணி குழப்பங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக வந்துட்டு ஒரு அடிதடி சண்டையோ போய் நிற்கின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக என்டிஏ கூட்டணியில் வந்துட்டு அது ஒரு வேற ஒரு பரிணாமத்தில் போயிட்டுருக்கு. பட் இங்கே வந்து திமுக கூட்டணியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் யாரோ பற்ற வைத்த நெருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது யார் வச்சது அப்படின்னா காங்கிரஸ். தாவேகா வந்து ஒரு காட்சி பொருளாக காட்டி ஒரு 28 தொகுதியை வந்து காங்கிரஸ் வாங்கிட்டாங்க. இவங்க இப்போ வாங்கினதுனால தான் இருக்கக்கூடிய 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் திருமாவளவன் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கும் ஏதோ இந்த போக்கு காட்டுவாங்கல்ல, அது மாதிரி திமுக போக்கு காட்டிகிட்டு இருக்கு. இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டு பேசுகிறாரு. அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மனுஷன் நொந்து நூலாகி போனதை தான் பார்க்க முடிஞ்சது. அதாவது அந்த வீடியோ யாருக்காக போட்டிருக்காருன்னே வந்து புரிஞ்சிக்க முடியல. அதாவது புரிஞ்சிக்க முடியலன்னா அவங்க பாணியில் சொல்ல போனால் ஒரு அரசியல், அதாவது திருமாவளவன் பேசுகிறத நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும், ரொம்ப சாதுரியமாக பேசுவார். யாரை எதிர்த்து பேசுகிறாரு, யாரை அடித்து பேசுகிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் சில நேரங்களில் பேசுவார். ஸோ அந்த மாதிரி இந்த வீடியோலையும் பேசியிருக்காரு. எப்படின்னா தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரை சொல்கிறார். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மக்கள் நல கூட்டணியில் இருக்கும்போது 25 தொகுதி கொடுத்தாங்க, அப்போ நான் வந்து எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன், நிறைய பேர் வாய்ப்பு கொடுத்தேன், நிறைய பேர் வந்து போட்டிக்கிட்டீங்க. ஆனால் இப்போ நமக்கு வந்து 10க்குள்ளே தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அது 7 8 4 5 தெரியல. அதுக்குள்ளே போட்டு என்னை போட்டு நச்சரிக்கிறீங்க, எல்லாரும் வந்து என்கிட்ட வந்து சீட்டுன்னு கேட்டால் எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி வந்து தொண்டர்களுக்கு சொல்கிறாரு. அப்புறம் வேதனையாக இருக்குது, மன வலியாக இருக்குது, ரொம்ப நான் நொந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாரு. இதை வந்து திமுகவுக்கு சொல்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஏன்னா இப்போ அவரை வந்து நெருக்கடி கொடுக்குறது வேறு எந்த கட்சியும் கொடுக்க முடியாது. ஒன்று அவங்க தொண்டர்கள், இல்லைனா வந்து கூட்டக்கூடிய திமுக. ஆனால் திமுக இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கீழே வந்து கமெண்ட்ஸில் கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த 4 சேரு, பிளாஸ்டிக் சேரு, உட்கார வைக்க மாட்டாங்க, கை கட்டி வைப்பாங்க அப்படின்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக வந்து காங்கிரஸ் விசிகா நீங்கள் கம்பேரிசன் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காங்கிரஸை விட பன்மடங்கு ஒரு ப்ராசஸாகவும் சரி, பெர்ஃபார்மன்ஸாகவும் சரி. இப்போ சென்னையில் ஒரு இடத்துல ஒரு கூட்டம் கூட்டணும், ஒரு திமுக கூட்டம் கூட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து விசிகாவோட துணை இல்லாமல் கூட்ட முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, நான் கேகே நகரில் தான் இப்போ நம்ம இருக்கிற ஸ்டூடியோ இருக்குது. இங்கே பக்கத்தில் தான் வந்துட்டு விசிகாவோட அலுவலகம் இருக்குது. இரவு ஒரு 10 மணி போல் திருமாவளவன் வராரு. சும்மா அதாவது இந்த கட்சி அலுவலக பக்கம் வராரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சாலே கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 பேர்கிட்ட அந்த ரோட்டில் நின்றுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு ஆதரவாளர்கள், அவ்வளவு ஒரு மக்கள் சக்தி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக தான் விசிகே இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த மாதிரி கெஞ்சி 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 இருக்க முடியும்? ஒரு விசிகா தொண்டராக இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த தலைவர், அதாவது தொல் திருமாவளவர்கள் வந்து எவ்வளோ பெரிய தலைவர், எவ்வளோ விஷயங்களை வந்து கருத்துக்களை முன் வச்சுருக்காரு எல்லாமே தெரியும். பட் இந்த கூட்டணின்ற வரும்போது மட்டும் ஏன் இந்த அளவுக்கு வந்துட்டு இறங்கி போகிறாரு? இத்தனைக்கு பார்த்தீங்கன்னா திமுக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும், ஒவ்வொரு விமர்சனத்துக்கும் எல்லாத்தையும் தான் தலையிலையும் தான் தோல்லையும் தூக்கி வச்சுக்கிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தார். அப்படி பேசிகிட்டு இருந்த ஒருத்தருக்கு இன்னைக்கு 10 சீட்டுக்குள்ளே கொடுக்க முடியுமான்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்? சரி, இந்த பிரச்சனைக்கு யாரா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய தேமுதிக நேற்று கூட ஒரு ஃபோட்டோ ஒன்று வெளியாகிச்சு பார்த்துருப்பீங்க. டிஃபெண்டர் காரோட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அவரோட 2 மகன்கள் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தோம். அது வந்து சரி, அவங்க சம்பாரித்து காசு வாங்கியிருக்காங்க, இதில் என்ன பெரிய தப்பா அப்படின்னு கேட்கலாம். பட் இந்த நேரத்தில் சொல்லும்போது ஆல்ரெடி வந்து விஜய் சொன்ன மாதிரி கல்லாப்பட்டி கூட்டணி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தார் இல்லையா? ஸோ அதையும் வந்து தொடர்புபடுத்தி நிறையா மீம்ஸ் எல்லாம் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது
அதாவது புதிதாக வந்த தேமுதிக அவங்க கடந்த தேர்தலில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் கேட்டிங்கன்னா 0.43%. அவ்வளோதான் வாக்கு சதவீதமே. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 தொகுதி கொடுக்கறதா சொல்லி தான் வந்து உள்ளே கூப்பிட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ தேமுதிகவுக்கு 10 தொகுதி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே 2 கம்யூனிஸ்ட் கட்சி எங்களுக்கு 5, 4, 3ன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இழுபறி போயிட்டு இருக்கு. நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு. சரி, அவங்கள கூட விடுங்க. இவர் திருமாவளவர்கள் இத்தனை ஆண்டுகள் அவங்க கூட இருக்காரு. இப்போ இவங்களுக்கு 10 தொகுதி கொடுத்துட்டு இவருக்கு ஒரு 5, 6, 7 கொடுத்தீங்கன்னா அது எப்படி வந்து நியாயமாக இருக்கும்? எப்படி விசிகா தொண்டர்கள் வந்து அதை வந்து யோசிப்பாங்க? இப்போ ஒவ்வொரு இடங்கள்லையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனி தொகுதியும் கொடுத்து அந்த பானை சின்னத்தில் ஒரு போட்டிட்டால் தான் அவருக்கான மதிப்புன்னு ஒரு விஷயம் இருக்கும். அதை தாண்டி வந்து அவருடைய வாக்கு வங்கியை பயன்படுத்திக்கிறோம், அவரை பயன்படுத்திக்கிறோம், நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் அவர் பதில் சொல்லிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் அவருக்கான அங்கீகாரமோ அவருக்கான ஒரு நியாயமான ஒரு கோரிக்கையோ எந்த விஷயத்தையுமே வந்து இங்கே பார்க்கறது கிடையாது. அவர் வந்து ஒரு மதுபான ஒழிப்புக்காக ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாடு யாருக்கு எதிராக நடத்துகிறாருன்னு நமக்கே புரிஞ்சுக்க முடியல. ஆட்சியில் யார் இருக்காங்க, யாருக்கு எதிராக நடத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒவ்வொரு மாநாட்டுக்கும் ஒரு கட்சி கொடி கட்டுறதுக்கும் எல்லா இடங்களுமே புறக்கணிப்பு அப்படின்றா இருக்குது. ஸோ இதை எப்படி பார்க்குறதுனே தெரியல. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர் சேகர் பாபு அவர் சொல்லுவார், ஆதவ அர்ஜுனாவை தான் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்கிறாருன்னா, என் முன்னாடி நம்ம முன்னாடி உட்காரவே யோசிச்ச சில பேர் நீங்கள் நமக்கு சவால் விடுறாங்கன்னு ஆதவ அர்ஜுனா சொல்கிறார். ஆதவ அர்ஜுனா மட்டும் எங்கே இருந்தார்? விசிகாவில் இருந்தார். அப்போது அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, எங்கள் முன்னாடி உட்காரவே இல்லை, அதுக்கே பயந்து நீங்கள்லாம் இன்றைக்கி சவால் விடுறீங்கன்னு சொன்னால் நாளைக்கு விசிகா வந்து திமுக விட்டு வெளியே வந்தால் கண்டிப்பாக அந்த வார்த்தையெல்லாம் வருமா வராதா? ஒரு பழைய வீடியோ கூட இருக்குது, மக்கள் நல கூட்டணி இருக்கும்போது இவர் பேசின வீடியோக்கள் என்னென்னா, விசிகா ஒரு தொகுதி தொகுதிக்காக எப்படி போய் நிற்கணும், கை கட்டி நிற்கணும், அவங்கள்ட்ட பம்மி நிற்கணும், அவங்கள்ட்ட வந்து நம்ம கெஞ்சணும், அப்போ தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிலாம் வந்து பேசின திருமாவளவர்கள் தான் இப்போயும் அதே மாதிரி நிலைமையில் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்கார். ஒரு வீடியோ, ஒரு கூட்டணி கட்சி தலைவர் வீடியோ வெளியிற அளவுக்கு ரொம்ப அசால்ட்டாக, அதாவது காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக போச்சு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு 28 தொகுதிங்கிறது ரொம்ப அதிகமான தொகுதின்னு திமுக காரங்களே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ வரக்கூடிய தேமுதிகவுக்கும் நீங்கள் வந்து 10 தொகுதி கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ இவர் யார்? அப்போ இவருக்கு என்ன நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து திருமாவளவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு தவறாக விசிகா தொண்டர்கள் வந்து கண்டிப்பாக அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. ஒரு டிமாண்ட் வைக்கணும் இல்லையா? இப்போ வந்துட்டு காங்கிரஸ் அழகாக தாவேக்காவை காட்டி 28 தொகுதி வாங்கிட்டாங்க. தேமுதிக நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், ஆனால் வந்து நான் வந்துட்டு அங்கே போயிடும் சொல்லி அவங்க ஒரு 10 தொகுதி ப்ளஸ் வந்து எம்பி சீட், அவங்க அதையும் 2 சேர்த்து, ராஜ்யசபா சீட்டு 2 சேர்த்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்போது அவங்க ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணுறாங்க. இவர் ஆரம்பத்தில் இருந்தே என்ன சொன்னாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, நாங்கள் எப்போதுமே வந்துட்டு திமுக கூட தான் இருப்போம், நாங்கள் திமுக விட்டு எங்கேயும் போக மாட்டோம், அது வந்து ஒரு கொள்கை கூட்டணி அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ சொன்னதோட விளைவு என்னென்னா, என் கூட தானே இருப்பேன்னு சொன்னீங்க, இருங்க பேசாமல் இந்தாங்க 7 வச்சுக்கோங்க, 8 வச்சுக்கோங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு நாள் வந்து கூடவே இருந்த கட்சி, வெற்றிக்கான ஒரு வழியை விட்ட கட்சி, இதெல்லாம் பண்ணிட்டு இப்போ வரைக்கும் சீட்டுக்காகவும் இதுக்காகவும் ஒதுங்கி ஓரமாக உட்காந்துருக்கக்கூடிய நிலைமை எதுக்காக? இந்த நிலைமை அது தேவையா? அப்படி தேவையே இல்லையே. அது இல்லாமல் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா விசுவாசம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமாவளவர்கள் சொல்லலாம். ஒன்றும் இல்லை, விகடனில் முதல் கட்சி ஆரம்பித்து விஜய் அவர்கள் வந்து ஒரு நிகழ்வில் கலந்துக்கிறாரு. அப்போ கலந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த புத்தக வெளியீட்டு விழா, அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழா அன்றைக்கி ஆதவ அர்ஜுனா தான் அரேஞ்ச் பண்ணுறாரு. அப்போ வந்துட்டு திருமாவளவர்கள் வருவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஒன்றும் வேணாம், நீங்கள் போய் தாவேக்கெல்லாம் சேர வேணாம், அட்லீஸ்ட் நீங்கள் போய் உட்காந்துட்டு எந்திரிச்சு வந்திருந்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு லைட்டாக ஒரு பயம் வந்திருக்கும், ஒருவேளை தாவேக்கா கூட போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி. அப்போ நீங்கள் வந்து சீட்டை டிமாண்ட் பண்ணி கேட்டிருக்கலாம். ஸோ இருக்கிற வாய்ப்புகள் எல்லாத்தையுமே விட்டுட்டு இப்போ வந்து திமுகவில் ஒரு 5 சீட்டு கிடைக்குமா, 6 சீட்டு கிடைக்குமா, 7 சீட்டு கிடைக்குமா, 8 சீட்டு கிடைக்குமான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை இங்கே காங்கிரஸ்லேருந்து சீட்டை குறைச்சா மட்டும்தான் இங்கே கொடுக்க முடியும், ஆனால் அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லைன்னா திமுக நிற்கிது பார்த்தீங்களா, அத்தனை தொகுதிகள் ஒரு 8 தொகுதியை வந்து குறைச்சி தான் இவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இவங்களுக்கு கொடுத்தா சிபிஎம் கேட்பாங்க, சிபிஐ கேட்பாங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுக்குறதே ஒரு பெரிய தலைவலி. இதுதான் இப்போ திமுக நடக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு கூட்டணி கட்சியோட தலைவர் வந்து ஒரு வேதனையோட வீடியோ போடுறாருன்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து முதல்வர் நேராகவே சந்திச்சுட்டு வர வந்துருக்கிறாரு. வந்ததுக்கு அப்புறமும் இந்த நிலைமை இப்படி தான் போயிட்டு இருக்கு திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக என்டிஏ கூட்டணி, இதோட கதை எப்படின்னா, இதோட கதை அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் கூட்டணி கட்சி தலைவர் யார் அப்படின்னு கேட்டால் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லிட்டு அதிமுகவில் எல்லாரும் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மூச்சுக்கு 300 தடவை சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் அன்புமணி ராமதாஸ் தனியாக போகிறாரு,
டிடிவி தினகரன் தனியாக போய் சந்திக்கிறாரு, எடப்பாடி அவர்கள் எனக்கு தனியாக போய் சந்திச்சு வர்றாரு, அதாவது அமித்ஷா சந்திச்சுட்டு வராங்க. எதுக்கு இடம் தொகுதி பங்கிடம். இது என்ன புரியல அப்படின்னா, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் தொகுதியை வந்து பிரித்து கொடுக்கணும், அவர் தான் வந்து கூட்டணி கட்சி தலைவர்னு சொல்லியாச்சு, எடுக்கப்படக்கூடிய எல்லா முடிவுகளும் அவர் தான் எடுக்கணுன்றதான் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அப்படியே அமித்ஷா கிட்ட போகணும், ஏன் டெல்லிக்கு போகணும்? ஸோ டெல்லிக்கு போய் 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 ஒரு பெரிய கட்சி அதிமுக அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, அவ்வளோ பெரிய கட்சி இன்னைக்கு வந்துட்டு ஒரு தொகுதி பங்கிட தீர்மானம் பண்ணுறதுக்கு அங்கே தான் போகணுமா அப்படின்ற இடத்துல அவங்க இருக்கிறாங்க. இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. இந்த ரெண்டு விஷயத்த வந்து அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க அதிமுக தொண்டர்கள் அப்படிங்கிறது தெரில. அதாவது இவங்களுக்குள்ள டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நாங்கள் வந்து ரொம்ப ஜெல் ஆகிட்டோம், நாங்கள் வந்து பங்காளி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பட் அதிமுக தொண்டர் மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு கூட்டணி கட்சியில் தொகுதி பங்கீடுக்கே நீங்கள் போகிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. நேற்று கூட வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேனா, எல்லா இதுவும் முடிஞ்சிச்சு, இனிமேல் எந்த கூட்டணி கட்சியும் கிடையாது, நம்ம தான் அப்படின்னு பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு இவர் ரொம்ப தெம்பாக சொல்கிறாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய தகவல் என்ன வருது அப்படின்னா, விஜயை உள்ளே கொண்டு வந்துருங்கன்னு சொல்லி ரொம்ப டீப்பாக சொல்கிறாங்க. பட் எடப்பாடி ஒத்துக்க மாட்டுறாரு. அதை தாண்டி தொகுதிகளை கொடுக்க போகும்போது இவங்க இந்தந்த தொகுதிகள் ஒன்றும் பாஜக வந்து நிர்பந்தம் படுத்துகிறாங்க, அதுக்கும் நான் வந்து அசரமாட்டேன்னு சொல்லிட்டு எடப்பாடி இருக்கதா வந்து இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த இழுபறியாக போயிட்டுருக்கு ரெண்டு பக்கமே, திமுகவும் சரி அதிமுகவும் சரி. ஸோ இந்த ஒரு பிரச்சனையினால தான் இப்போ வரைக்கும் வந்து இந்த வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதோ நியமனம் பண்ணுறதோ அந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னும் இது எத்தனை நாட்கள் போகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதுக்கு மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சம்பவம் நடந்திருக்கு. ஒன்று வந்து மனோ தங்கராஜ் அவர்கள் இந்த கனிம வள கொள்ளை பற்றி ஒரு விஷயத்த பேசி இன்றைக்கி ஒரு டிவி டிபேட் வந்து பெரிய வைரலாக போயிட்டுருக்கு. அதில் டிபேட்டில் வந்து இந்த கனிம வள கொள்ளை பற்றி ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்கிறார், சட்டப்படி என் கனிம வள கொள்ளையே நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து சட்ட விரோதமாக கனிம வள கொள்ளையே நடக்கலை அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கு இங்கே கூடிய மக்கள்லாம் சிரிக்கிறாங்க இது பண்ணுறாங்க. உடனே வந்து அங்கேருந்து நிறையா கூச்சல் இதெல்லாம் வருது. அப்போது வந்து பேசுகிறாரு, டென்ஷன் ஆகிறாரு. இது வந்து இப்போ கிடையாது, ஒரு 2-3 மேடைகள்லேயே வந்து ஒரு மாதிரி டென்ஷனாக தான் இருக்கார். ஏதாவது பேசும்போதே ரொம்ப டென்ஷனாக தான் பேசுகிறாரு. அப்போ சில வார்த்தைகளும் விடுறாரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீ விசில் அடிக்கிற, நான் விசில் அடித்த காலத்தில் நீ வந்து உங்கள் அப்பா கோமணத்துக்குள்ளே இருந்திருப்ப அப்படின்ற வார்த்தையை விடுறாரு. யாரை பார்த்து சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே கூடிய இளைஞர்களை பார்த்து சொல்கிறாரு. அப்புறம் வந்து ஒரு டவுசரா, ஆக்சுவலி அந்த வேர்டு எக்ஸாக்ட் வேர்டு எனக்கு தெரியல, ரஞ்சரோ டஞ்சரோ சொல்கிறாங்க, அந்த ஏரியா சொல்ல போது டவுசரு அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி நான் வந்து விசில் அடித்தாலும் டவுசர் கூட போடாமல் சுற்றிட்டு இருந்திருப்பேன் அம்மனை கொண்டியா அப்படின்ற மாதிரியும் பயன்படுத்துகிறாங்க. ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா இது, அதுவும் தேர்தல் நேரத்தில் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் சரி அதிமுகவும் சரி அமைச்சர்கள் வந்து இந்த பிரச்சாரத்தில் அவங்கள டென்ஷன் ஆக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க பேசக்கூடிய பேச்சுகள் வந்து இப்படி தான் இருக்குது. ஆனால் அதையுமே வந்து படம் பிடிச்சு காட்டுறாங்க, கனிம வள கொள்ளை நடக்க தான் செய்யுது பாருங்கன்னு சொல்லி அதையும் காட்டுறாங்க. அதுவும் வந்து இங்கே வந்துட்டு தான் இருக்குது. இத்தனைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் என்ன பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு அவர்கிட்ட பதில் கிடையாது. ஒரு மீனவர் வந்து அங்கே நின்றுட்டு கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி வந்துட்டு எங்களுக்கு இதெல்லாம் பண்ணித்தரேன்னு சொன்னீங்க, வலை இதுக்கெல்லாம் இது பண்ண சொன்னீங்க, எங்களுடைய வளத்தை வந்து பெருக்கிறேன்னு சொன்னீங்க, எதுவுமே பண்ணலையேன்னு கேட்குறாரு, பதிலே கிடையாது. ஸோ இந்த நிலமையில தான் வந்துட்டு இப்போ இருக்கக்கூடிய அந்த பிரச்சாரங்களும் வளர்க்கக்கூடிய மக்களுக்கு கூடிய கேள்விகளும் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதையும் வந்து கவனித்து பார்க்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய ஆசையும். ஏன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னாலும் இப்போ அதிமுகவோ திமுகவோ இல்லை வாட்டவர் தாவேக்காவோ நாம் தமிழர் கட்சியோ யார் வந்து வெற்றி பெற்றாலும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாதிரியான அடிப்படை விஷயங்களை வந்து சரி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதா மக்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. இதை தாண்டி மற்ற விஷயங்கள் இவங்க பேசுகிறாங்க அவங்க பேசுகிறாங்களான்றதை தாண்டி இது ரொம்ப அடிப்படையாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் இதான் நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ மும்பை போயிருக்கக்கூடிய விஜய் வந்து திரும்ப வந்து எப்போ பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது தெரியல. அதுக்குள்ளேயும் பல விமர்சனங்களும் வச்சுட்டு இருக்காங்க. கட்சி பணிகள் இவ்வளோ இருக்குது, இதை தாண்டி வந்து மும்பையில் போயிட்டு ஒரு இல்லத்தோட விழாவுக்காக போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதோட தனிப்பட்ட விருப்பம், அதில் ஒன்றும் நம்ம வந்து சொல்ல முடியாது. இதை தாண்டி வந்து நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை போய் பார்க்குறாரா, மக்களை போய் நேரில் சந்திக்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்விகளும் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் ஒரு பக்கா பிளானோட தாவேக்கா ரெடி ஆகிட்டு இருக்காங்கன்ற செய்தியும் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்ட பொறுத்த வரைக்கும் இந்த திமுக அதிமுக தொகுதி பங்கீடு இந்த பிரச்சனைகளை முடித்தா மட்டும்தான் அவங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு போவாங்கன்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா யாருமே இன்னும் பிரச்சாரத்தை பெருசாக ஸ்டார்ட் பண்ணலை. டெய்லி நேரலை வரும், டெய்லி பிரச்சாரத்தில் நிறையா பேசுவாங்க, நிறையா விஷயங்களை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் அவரோட காத்துட்ருக்கோம்.
தேர்தல் அறிக்கைகள் வெளியாக போகுது. ஒவ்வொரு கட்சியிலும் என்னென்ன கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்களை வந்துட்டு புதுசாக செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம பேச தான் போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தோம். இப்போ மனோ தங்கராஜோடைய அவர் பேசிய பேச்சுகள் பற்றியும், திருமாவளவன் ஏன் இப்படி இருக்கிறார் அப்படின்ற விஷயங்களை பற்றியும் நிறையா பேசியிருப்போம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.